ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான சொரக்கா கூட்டு எப்படி செய்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த கூட்டு நம்ம வந்து சாப்பிடும்போது உடல் எடை கூட குறையுது அப்படின்னு சொல்றாங்க. வாங்க இந்த கூட்டு இப்ப நம்ம எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்ப அதுக்கு ஒரு பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப ஆயில் நல்லா சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப இத கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம சேனல புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இப்ப இதில நீல வாக்குல கட் பண்ண வெங்காயமும், கொஞ்சமா கருவேப்பில, மல்லி இலைகளும், ஒரு 2 பச்சை மிளகாவும் உள்ள சேர்த்து, இப்ப இத நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவு வதங்குனா போதும். இப்ப நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப இதில வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் போல மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப இதையும் வந்து ஓரளவு போல நல்லா வந்து கலந்து குடுத்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கோங்க. இப்ப அது மஞ்சத்தூளும், மிளகாத்தூளும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா, நான் வந்து ஒரு சொரக்கா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாரி சின்ன சின்ன துண்டுகளா. இது மாரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப இந்த மசாலாவோட நல்லா வந்து கொஞ்சமா கலந்து குடுத்துக்கலாம். இந்த சொரக்கா சாப்பிடுறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்ப கூட கரைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம வந்து இத சாலட் மாரி கூட ஒரு கப் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்றவங்க இத வந்து எடுத்துக்கலாம். இப்ப இதில வந்து ஒரு 1 ஸ்பூன் போல மல்லித்தூளும், தேவையான அளவு உப்பும் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு, இப்ப இத நம்ம நல்லா வந்து அந்த சொரக்கா கூடயே வந்து நல்லா வந்து கலந்து குடுத்துக்கலாம். இப்ப இத அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். சொரக்கா தண்ணி விட்டு வெந்து வரும். ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம், இப்ப நம்ம இத வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளோட சொரக்கா கூட்டு வந்து வேற லெவல் டேஸ்ட்ல பிரமாதமா வந்து ரெடி ஆயிருக்கு பாருங்க. இப்ப இந்த அளவுக்கு நல்லா வந்து சூப்பரா வெந்து வந்தா போதும். பாருங்க இப்ப இந்த அளவுக்கு நல்லா சூப்பரா வெந்து வந்திருக்கு. இப்ப இது ஒரு டைம் போல நல்லா கலந்து குடுத்துட்டு, இப்ப நான் வந்து பச்சை மல்லாட்ட வந்து வறுத்து, வேர்க்கடலை வறுத்து வந்து நான் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இத சேர்க்கும்போது நம்மளோட சொரக்காவோட கூட்டு டேஸ்ட் வந்து வேற லெவல்ல எடுத்து குடுக்கும். உங்ககிட்ட தேங்காய் இருந்துச்சுன்னா கூட அத வந்து இந்த மல்லாட்ட கூட வறுத்து நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா வந்து அதையும் வந்து கலந்து குடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சொரக்கா கூட்டு வேற லெவல் டேஸ்ட்ல பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா அந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம குக்கிங் குயின் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாரி நான் அடுத்த ரெசிபியோட நான் உங்கள வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.